கட்டண்டரம் கேட்டுட்டீங்க. வந்து நான் தான் செலக்ட் பண்ண போறேன். நான் செலக்ட் பண்ணுறது தான் சரியா இருக்கு. இப்போ எனக்கு எதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் எல்லாத்தையும் அழகாக வெட்டி எண்ணெயில் வந்து நம்மளாம் பொரிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரும் சுபாஷ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மாலை நேரம் வந்து 6:30 ஆயிடுச்சுது. 6:30 நேரத்துலேயே வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கோம். எதற்கான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இன்றைய நாள் இந்த காணொலி நாங்கள் வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தணும். எதற்கான்னு சொன்னால் பல பேர்ட்ட மைண்ட் வாய்ஸ் வந்து எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸில் இருக்கிறீங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் நல்ல பர்சனலாக கேட்குறீங்க கூட, ஷேர் என்ன ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் வந்து டோட்டலி எல்லாருக்குமே ஒரே பதில் வந்து நீங்கள் நாளைய காணொலியை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து இன்றைய நம்ம வந்து இப்போ நாங்கள் மாலை நேரத்தில் இப்போ செய்ய போகிறோம் வந்து ஹோம் டெக்கரேட் பண்ண அப்புறமா வந்து சரியான சிம்பிளான உண்மைக்குமே வந்து இது ஒரு ஈவினிங் டைம் ஒரு 4 மணி அப்படி செய்திருக்கலாம். அதாவது நாங்கள் வெளியிலேருந்து போயிட்டு வேறு லேட் ஆகிடுது. அதுவும் வந்து ஒரு முக்கியமான வேலையில் தான் போனாங்க. வந்த கையோடே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாச சொல்லியிருந்தார் காலையில் செய்யணும்னு. நான் இல்லை காலையில் வந்து செய்யலாது எதுக்கான்னு சொன்னால் குட்டீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வச்சுக்கொண்டு இதை வந்து செய்யலான்ற கம்மியத்தான் சரியாண்டுட்டு இப்போ வேறு ஒரு ஆக்கள் ஹெல்ப்புக்காண்டு இல்லை. அது சுவாஸ் தான் நிற்கிறார் சொல்லியிருந்தார். ஓரளவு சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ண போகிறோம். சரி சார் அப்போ அதனாடி தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேஷன் எதுக்கான்னு சொல்லியிருந்தால் நாளைக்கு நம்ம நடக்க போகிற நிகழ்வுக்கான டெக்கரேஷனை எதுக்கான்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் வந்து கேக் கட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்காண்டி தான் அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்தியன் காணொலியையும் பார்த்துட்டு பல பேருக்குரிய கோபம் வரப்போகுது. நேற்று நாள் குழப்பமாக இருந்தது, இன்றைக்கு கோபம் இன்றைக்கு கூட சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொல்லிட்டு பல பேர்ட்டு ஒரு எதிர்பார்ப்பேன். நாளைய நாள் வைக்கிறதுக்காக தான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது நான் உங்களுக்கு. அப்போ நாளைய நாளை வந்து எல்லோரும் முடிவாக பாருங்க. இப்போ வந்து நாங்கள் மாலை நேரம்னு சொல்லிடாது இரவாகி கொண்டு போகுது. இந்த நேரத்தில் வந்து இந்த சிம்பிளான டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்க்க போகிறீங்க. வாங்குவோம். என்ன மற்ற அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அவுட்டிங்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து சமைச்சது என்ன சார், நீங்கள் பாவத் சமைச்சது. அப்போ அதையும் வந்து இன்னும் வடிவாக சாப்பிடல, ஒரு டின்னர் அடுப்போம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நீங்கள் அவ்வளோத்துக்கு வந்து அதான் நீங்கள் பசியோட இருந்து வேலை முடிச்சுட்டு சுவா சாப்பிட பிறகு நான் அவ்வளோத்துக்கு பொறுமை இல்லாமல் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குது. லேட்டாக செய்தாலும் நீங்கள் வந்து இப்போ தான் அவங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் வந்துன்னு இருக்குது. அப்போ அந்த ஒரு கைப்பக்குவம் தெரியல. உண்மைக்குமே நல்லா இருக்குது. சரிதான், நாளே சமையல் அசத்த போகிறீங்களோ உண்மைக்குமா? சரி, ஓகே. இப்போ என்ன வேலை செஞ்சாங்களா பார்ப்போமே. என்ன மாதிரி முறைக்கு செய்தாலும் அதை சொன்னால் தான் நான் செய்யலாம். கிரீனை போட்டுட்டு கிரீனை போடுவோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுவோம் அல்லது ஒரே அடியா ஒன்று போடுவோம். போட்டது தான் அந்த மட்டன் அந்த சோடியம் கொஞ்சம் கொழுவி விடுவோம். கேக்கு கட் பண்ண மேசெல்லாம் நாளைக்கு வைக்கலாம். அதெல்லாம் நாளைக்கு வைக்கலாம். ஆனால் இப்போ இந்த பார்க்குறாங்க நேரம் போது 14 வந்து நாங்கள் காணொலியை கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்காக சிலது இன்னும் இந்த வடிவான அலங்காரங்கள் காட்டாமல் இருக்கும். நாளைக்கு நாள் வந்து இன்னும் நல்ல சூப்பராக இருக்கு. பார்த்துட்டு இதோ ஒன்று என்னென்ன அதான் சரி, ஒரே அடியாக எல்லாமே சொல்லக்கூடாது. சரி, அப்போ வேலையை ஆரம்பிங்க. உடனடியாக சீனரியை போட போறீங்களா? அப்புறம் கம்பன் நாட்டையில பாருங்க பார்த்தீங்களா? கல் எடுத்து தருவீங்களா? கல்லு கல்லு கல்லோ? நடுவில் ரெட்டை போட்டு விடுறேன். ஓம் ரெடம் கூட மண்டே மாதிரியே ஃபுல்லாக பிளாக் நடுவில் ப்ரௌன் இருக்குதானே, அப்படியா ரெட்டை தண்ணிட்டு ப்ரௌன் போட போகிறீங்களா?
எல்லாரும் பிஸி தான். நாடி இன்றைக்கு பார்த்து குட்டீஸும் சரியான பிஸி போலடாக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஆக்கள் கூட இல்லை. என்ன செய்யறது, நீங்களே செய்ய வேண்டியா போயிட்டுது. எது எப்படியோ ஏற்ற பொறுப்பை வடிவாக தானே சிறப்பாக செய்து முடிக்க வேணும். அதுக்காக இப்போ நீங்கள் இப்போ இதை செய்துட்டு போடுவீங்க, அதுக்கப்புறமா எனக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நிறைய வேலை இருக்குது. என்னண்டு ஆனால் சமைக்கிறது நீங்கள். ஓ இல்லை இருந்தால் நீங்கள் நாளைக்கு சமைக்கிறதா இருந்தாலும் அதுக்குரியதான முன்னாயத்தங்கள்லாம் நான் விரைவே செய்ய வேணும். சமையல் இருக்கு, கட்லட் எல்லாமே இருக்கு. அதை செய்ய தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? கட்லட்டான சிக்கனா இல்லை மீன் டீன்ல செய்யறா, ஜின்பிஸ் அதில் செய்யறதான்னு ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கு. அப்படியே எல்லாமே மச்ச சாப்பாடு முறையில் சிக்கன் தான் செய்ய போறோம். நாளைக்கு கறி சொல்லுமா? பீஃப் கறி தான். இதெல்லாம் நாங்கள் தச்சு வச்சிருக்கிறோம். பயன்படுத்தியிருக்கேன். கடைசியாக வந்து செமினார் பர்த்டேக்கான பயன்படுத்திட்டு அப்படியே வச்சது. நீங்களே வெல்டிங்களே சரி நாடி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த கோலுக்கும் போடலாம். அகலம் பிரச்சனை இல்லை, உயரவும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி நீங்க அந்த பட்டன் அடிச்சா முயல் கூட இருக்கല്ലോ, சூப்பரா இருக்கு தெரியுமா? ஓ நல்ல வடிவா இருக்கு. ஓ வாவுன்னு சொல்றாரு நண்டா. என்ன முயல் எவ்வளோ ஆட இருக்கு, அவளுக்கு கொடுத்து தான் இருக்கும். அப்படின்னு முண்டை கேற பார்த்துட்டார், அவளுக்கு போகிறது. என்ன குழப்பம்? பட்டன் நேரம் கேட்டுட்டீங்க. கடும் உயரமா இருக்கு, ரிப்ளே பண்ணியிருக்கிறார். கடும் வேலையா போகுது இப்ப. என்னண்டு அப்படி மாற்றி விடுவாம்மா. அப்போ என்ன பிரச்சனை இல்லை. பட்டாண்டு இப்படி இறங்கிட்டீங்க. சரி மேல் குழப்பத்தில் இருந்த நீங்கள் அதான் வந்து நீளம் கூட வேக்கணும். என்ன சுத்தி பயன்படுத்துறீங்க? என்னண்டு அதான் வந்து இந்த லேட் சீட்டை ஒன்று அப்படி அகட்டி போட்டு அதுக்குள்ளே கட்டியிருக்கிறீங்க. என்ன டக் டக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குமே. என்ன ஐடியா மணி. அப்போ அடுத்த கட்டம் ஊசி கொண்டு வரது பார். ஊசி அப்படி வந்துட்டு பாக்ஸோட தான் வந்துருக்கேனா ஊசி அப்படிங்க சொன்னால் பாக்ஸோடைய ஊசி வச்சாச்சு. சொன்னாங்கள் இருப்பதை கொண்டுதான் ஒரு சிறப்பான ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். What is this? பார்த்தீங்களா மக்களே, சுவாசனை வெயிட்டே இந்த கதலை தான் தள்ளி விழுத்தி வேண்டாம்.
கேமராமேன் சொல்கிறார் அதாவது எங்களோட ஃபேஸ் எல்லாம் கிளியர் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை இரவு காட்சிகள் தானே அப்படித்தான் இருக்கும் என்னோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேலை திட்டம் அழகாக இருக்கணும் நமக்கு அதுதான் செய்யணும் அழகு முழு மற்ற நேரத்துக்கு ஏற்ப செய்யலாம் இது வந்து அங்கே குத்துறது வச்ச இல்லை உங்களுக்கு சொல்லுங்க இந்த இடத்த இதை வந்து நான் தான் செலக்ட் பண்ண போகிறேன் பாருங்க நான் செலக்ட் பண்ண இடம் தான் சரியா இருக்கும் அப்படி அப்படியோ அது தெரியும் பாருங்க மெரூன் ரெட் அப்படின்னு இந்த ரெண்டு இருக்கும் ஏன்னா ரெண்டு இருந்தால் தான் ரெண்டு சைடுலாம் ஒன்றே ஒன்று இருக்கிற மாதிரி தான் நடுவுக்கு தான் வரும் சரியா இப்போ இப்படியெல்லாம் செஞ்சு அடுத்த கட்டம் வந்து இதில் நாங்கள் மேசை விரிப்போம் மேசைக்குரிய என்ன அந்த டேபிள் க்ளாத் பாக்ஸ்கள் அப்படின்னா நிறைய எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாளைய நிகழ்வில் வந்து இதில் வந்து இப்போ நாங்கள் 1 கிலோ பெரிய கடலை எடுத்து ஊற போட்டோம் இப்போ ஊற போட்டால் தான் சரி அதனாலே ஊற போட்டாச்சு சரியோ இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்குரிய வேலை ஃப்ரிட்ஜுக்கு இருக்கு கற்றுக்கேன் எல்லாமே வேண்டி வச்சு நடந்து இருக்கணும் அப்படி இப்போ எனக்குரிய வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் எல்லாத்தையும் அழகாக வெட்டி அப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் எண்ணெயில் வந்து இப்போ நம்மளுக்கு பொரிச்சு எடுத்து வைக்கப்படும் சரியோ இதில் வந்து அப்படி அங்கேயும் கொடுப்போம் 4 கிலோ கத்திரிக்காய் இப்போ நான் வந்து தனியாக பொரிச்சு எடுக்க போகிறேன் உண்மைக்குமே என்னென்னு சொன்னால் ஈவினிங் டைம் நாங்கள் சமையல் பண்ணிட்டு அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு இரவு சாப்பாடா அப்புறம் வந்து வெள்ளை சோறு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாசிதான பாபத் உடலில் வந்து பாபத் இருக்கு ஸோ இப்போ இதை என்ன இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிட போகிறோம் சமையல் பண்ணாமல் டைம் இல்லை ஓகே இருக்கட்டும் இப்போ அங்கே இருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கத்திரிக்காய்க்கு வந்து எல்லாமே எடுத்து என்ன செய்யணும்னா கட் பண்ணி தண்ணிக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுலேயே நானே எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு வச்சேன்னு சொன்னால் அப்படியே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது கூடுதலாக சமைக்க வரவினமெல்லாம் இருக்கு ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவும் நான் மற்றவே நம்ப மாட்டேன் என் சொன்ன தான் எனக்கு நம்பிக்கேன் அதாவது அதோட மேற்குமேனு சொல்கிறேன் எல்லாருமே பிஸி தானே நாளைய நாள் வந்து ஸ்கூல் எல்லாம் இருக்குது அப்போ சின்ன பிள்ளைலாம் போட்டுட்டு தான் வருவினோம் அப்போ அதனால நான் என்னால் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ ஸோ அப்போ அதில் வந்து நான் செய்ய வேணும் செய்யும் மறுக்கடை விளைவாங்க வந்து சுவாஸ் என்ன சொல்கிற போல் டெக்கரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் கடற்கடனே இந்த வேலையில் பார்க்கணும் சரிதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மச்ச சாப்பாடு தான் இந்த மச்ச சாப்பாடுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நாளைய தினம் சாப்பிட வருகிற விருப்பம் கடலை கத்திரிக்காய் கறி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அதனாடி அவங்களோட விருப்பத்துக்கு அமையத்தான் இதை சரியான கத்திரிக்காய் பொரித்து கடலை கறி வைக்கணுமா ஸோ அப்போ அதனாடி இருக்குது அதுபடி நல்ல ஒரு சூப்பரான மச்ச சாப்பாடு தான் அகெயின் ஸ்பெஷலாக இந்த கறி வைக்கட்டான் அப்போ சாப்பிட்ற விருப்பத்தை தான் நாம் நிறைவேற்ற வேணும் ஸோ அதனாடி செய்யலாம் ஓகே 1 கிலோ கத்திரிக்காய் 500 ரூபா சந்தையில் தண்ணிக்கால் எடுத்து தான் ஒரு நல்ல ஸ்லைஸாக கட் பண்ண வேணும் ஏன்னா உடனடியாக பொறிக்கிறான் இதுக்கு எல்லாம் தண்ணிக்கு வெட்டி போட்டாலும் அப்படி சொல்லிடலாம் ஆனால் எல்லாம் நல்ல கத்திரிக்காய் வழியாக பார்க்க அப்படி தான் இருக்குது அவனுடைய வரவழிக்கிழமை வெம்பையில் இருக்கக்கூடாது அதாவது இவ்வளோ இந்த தண்ணிக்கு எப்படி தான் வந்து நல்லா கழுவி எடுத்து போட்டு கழுவி எடுத்து போட்டு மட்டும் ஓகே அடுத்து அவன் டெக்கரேஷன் என்ன கட்டணும்னு பார்ப்போம் இப்போ சாரு பார்த்தீங்கன்னா சோடிக்கோணம் சொல்லி நான் டெக்கரேட் பண்ணுவோம் இப்போ இந்த 3 ஐட்டம் தான் தந்திருக்காங்க
இப்போ அடுத்தது கொஞ்சம் கிச்சனுக்கு ஏதோ வேலை செய்துருக்காங்க. ஆறு கூப்பிடுவோம், கூப்பிட்டு அடுத்தது என்ன நீங்கள் சொன்னால் தான் செய்யலாம். கடவுளே பாத்தீங்களா என்ன சொல்லுங்க உண்மையாதான். இப்ப வந்து கடை மெயினா அவங்களோட வேலை பழகை வந்து அதை வேண்டி போட்டாச்சுது. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற டெக்கரேட் பண்ண வேண்டி இருக்குது. வந்து நாங்க இப்ப நாளை தினம் நடக்க போறதான அந்த கப்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பலூன் போடணும், இதெல்லாம் இருக்குது. தற்சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கையில பலூனும் இல்லை, அதான் வந்து எழுத்துக்களும் இல்லை. சோ அதனாடி முடிவடையில நாங்கள் வீடியோ முடிக்க டெக்கரேஷன் வந்து இன்னும் அழகுபடுத்த இருக்கு மக்களே. நாங்க வந்து என்னோட வேலை திட்டம் என்னன்றது என்ன சொல்ற மாவில இருக்கும்போது அதை வந்து ஒரு காணொலியா காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதை வந்து நாளைய நாளுகளோட நீங்க பார்க்கும்போது அப்படி ஒரு அழகா இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு நாங்க வந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். சொல்லுங்க. இவ்வளவு தான் எடுத்து தந்தவங்க அதான் இன்னும் உள்ளுக்கும் இருக்குது. இல்லைன்னா நான் கடையிலையும் வாங்கி நாளைய தினம் கொஞ்சம் மெருகூட்டுவோம். அப்புறம் முன்னுக்கு மேசையெல்லாம் செட் பண்ணி அது ஒரு பக்கம் ஃபுல்லா முடிச்சாதான் அந்த அழகு தெரியும். இதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சு நாங்க நாளைய தினம் தொடருவோம். நாளைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வோட உங்களை சந்திப்போமே. பாக்குறவங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும். நாளைய தினமே எல்லாரும் வந்து வாழ்த்தோணும் ஆசீர்வதிக்கணும்னு அட்வான்ஸ் ஆகி சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சாரு. சுபாஷ். பாய்.